பயிற்சி மையத்தில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான போலீஸ் எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் புதிய வகுப்புகள் எப்பொழுது துவங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 13/6/2022 வரக்கூடிய திங்கட்கிழமை தான். சோ அதற்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது. எங்களுடைய வேலூர் மற்றும் திருச்சி கிளைகள் இரண்டுத்திலுமே அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வகுப்பில் சேரும் மாணவர்கள் அனைவருக்கும் புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும். வகுப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8111070706 அல்லது 8111070708. Thank you. Hi guys, welcome to Mupalai Training Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்ன்றது நீங்க thumbnail பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. உளவியல் தேர்வு எஸ்ஐ தேர்வு எடுத்துக்கிட்டப்போ உனக்கு எதை நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், ஜெனரல் ஸ்டடீஸா உளவியலா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு எக்ஸாம் வந்து ஒரு கிட்ட நெருங்க பயம் நம்மள ஆட்டோமேட்டிக்கா சூழ்ந்துருது. என்னன்னா படிச்சதெல்லாம் ஞாபகம் ஒரு முறை ரீகால் பண்ணணும், சிலது படிச்சது படிக்காத மாதிரியே உங்களுக்கு இருக்கும், எல்லாமே நடக்கும் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான பயமே தவிர அது வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதை பத்திலாம் வரி பண்ணிக்காதீங்க. அங்க போய் எக்ஸாம் ஹால்ல என்ன ஞாபகம் வருதோ அதை தான் நம்ம எழுத போறோம். சோ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ல ஒரு சின்ன கிளாரிட்டி என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண வேண்டியது பார்ட் B ல இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸா இல்ல பார்ட் B ல இருக்கக்கூடிய உளவியலான்னு கேட்டீங்கன்னா என்னோட சாய்ஸ்ன்றதுல மெஜாரிட்டி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது உளவியல் மட்டும்தான். சோ ஃபர்ஸ்ட் 1.25 மணி நேரம் உனக்கு எக்ஸாம் வந்து 2 hours 30 minutes. ஆக்சுவலா 2.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்னா அந்த 2.5 மணி நேரத்தை 1.25 மணி நேரமா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டியது பார்ட் B உளவியல் சைக்காலஜி தான். ஏன் நான் சொல்றேன்றதுக்கு நான் ரீசனும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலா உளவியலை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றதை விட ஜெனரல் ஸ்டடீஸ் ஏன் சார் எனக்கு படிச்சதெல்லாம் டக்கு ஞாபகம் இருக்குமே, டக்கு மார்க் பண்ணிடுவேனே அப்படின்னு நீங்க ஒரு ஆப்ஷன் கேட்கலாம். ஆனா ஜெனரல் ஸ்டடீஸை விட உளவியல் அட்டெண்ட் பண்ண சொல்றதுக்கு ஏன் காரணம்னா ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு 4 ஆப்ஷன் தான் வைக்க போறாங்க. ABCD 4 ஆப்ஷன் வைக்க தான் போறாங்க. சோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வைக்கும் போது உளவியல்ல நீ கண்டுபிடிக்கிற கேள்விக்கு பதில் வந்த உடனே அந்த பதிலை நீ போய் ஆப்ஷன்ல தேட போற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உளவியல்ல ஒரு கேள்வியை சால்வ் பண்ண போற, சால்வ் பண்ணிட்டு அந்த கேள்விக்கு ஒரு பதில் வரப்போகுது, அந்த பதில தான் நீ போய் எங்க தேட போற, ஆப்ஷன்ல தேட போற. அப்ப ஆப்ஷன்ல தேடும் போது உனக்கு பதில் கண்ணுக்கு எதிர்க்க நின்னுச்சுன்னா அதை மார்க் பண்ணிட போற. ஆனா ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை இதே 4 ஆப்ஷன் தான் உங்க கண்ணுக்கு தெரிய போகுது. ஆனா அந்த 4 ஆப்ஷனுமே கண்டிப்பா நீ படிச்சிருப்ப. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த 4 ஆப்ஷனுமே என்ன பண்ணிருப்ப, கண்டிப்பா படிச்சிருப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு கேள்வி எக்ஸாம்பிள் சொல்றேன். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மின்தடையின் அலகு என்ன அப்படின்னு ஒண்ணு கேக்குறாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓம்னு ஆப்ஷன்ல இருக்கும், வோல்ட்னு ஒண்ணு இருக்கும், ஆம்பியர்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறமா வேற எதுனா கண்டக்டன்ஸ் ஓகே மோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த 4 ஆப்ஷனுமே நீ ஏதோ ஒரு கேள்விக்கு பதிலா படிச்ச ஆப்ஷனா தான் 4 ஆப்ஷனுமே இருக்கும். நான் ஒரு சிம்பிளா சொல்றேன், இந்த கேள்வி கண்டிப்பா எக்ஸாம்ல வரப்போகுது, நான் சிம்பிளா சொல்றேன். இப்படி 4 ஆப்ஷனுமே உனக்கு கேள்வியில என்ன இருக்கும், படிச்ச ஆப்ஷனா தான் இருக்கும். உனக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல உன்னை வந்து ஈஸியா மார்க் எடுக்க விடக்கூடாதுன்னு ஜெனரல் ஸ்டடீஸ் செட் பண்ணுவாங்களே. இப்ப ரீசெண்டா வந்து நம்ம குரூப் 2 எக்ஸாமே எடுத்துக்கங்களேன். ஒரு தமிழ்ல 100 கேள்வி எப்படி பல்கா எடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 2 கேள்வி அல்லது 3 கேள்வி, ஒரு டாபிக் எடுத்துட்டா 2 அல்லது 3 கேள்வி. அப்ப தொடர்ந்து அந்த கேள்விகள் இடம்பெறும் போது ஆப்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். முதல் கேள்விக்கு ஒரே ஆப்ஷன் இருக்கும், இரண்டாவது கேள்விக்கு ஒரே ஆப்ஷன் இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்து நான் அதுலயே ஒரு கேள்வி சொல்றேன். 2 கேள்விக்கு வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் ஆன்சரா இருந்தாங்க. சோ முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மேல இருக்க கேள்விக்கு ஆன்சர், கீழே இருக்க கேள்விக்கும் அவங்க தான் ஆன்சர். இப்போ அது ஒரே டாபிக்ல இருந்து கவர் பண்ண 2 கேள்வி. ஆனா நம்ம என்ன யோசிப்போம், நம்மள ட்விஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த क्वेश्चन வச்சிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கு முத்துலட்சுமி ரெட்டி ஆன்சரா போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது கேள்விக்கு நீ என்ன திங்க் பண்ணுவ, முத்துலட்சுமி ரெட்டி ஆன்சரா வர மாட்டாங்க, வேற யாராவது தான் வருவாங்க. ஏன்னா நம்ம ரெண்டுத்துக்கும் ஒண்ணே போட்டு நம்மள மார்க் லாஸ் பண்ண வைக்கிறதுக்கு. ஆனா அவன் உனக்கு மேல கிரிமினலா யோசிச்சு 2 கேள்விக்கு என்ன பண்ணிருக்கான், ஒரே பதில தான் செட் பண்ணிருக்கான். சோ இந்த மாதிரி நம்ம ட்விஸ்டா என்ன பண்ணுவோம், மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிஎஸ் பொறுத்த வரையும் ஆப்ஷன் சிமிலாரிட்டிஸ் வேற இருக்கும். மேல இருக்க கேள்விக்கு இருக்கிற ஆப்ஷன் அடுத்த கேள்விக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ அதே கன்ஃபியூஸ் ஆயிடுவ, இதுக்கு இது வருமோ இல்ல அதுக்கு அது வருமோ. ஆனா ஒன்ஸ் நீ போயிட்டு ஜிஎஸ் அட்டெண்ட் பண்ணி இப்ப ஏ ஆப்ஷன் சொல்லிட்டு டச் பண்ணி ஓஎம்ஆர் ஷேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது பாதி ஷேட் பண்ணும்போது உனக்கு தோணுது, ஐயோ அந்த கேள்விக்கு பி தான் ஆப்ஷன், நம்ம தான் தெளிவா படிச்சோமேட்டு. உன்னால இதையும் மாத்த முடியாது. ஒரு பதட்டம் ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்கு தெரிஞ்சு 1/2 மார்க் போன ஒரு பதட்டம் வேற ஒண்ணு வந்து தொத்திக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா உன் அந்த பதட்டம் தொக்கணும்னே அந்த பதட்டத்தோட தான் நீ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு கேரி ஓவர் ஆவ. அப்ப ஒரு क्वेश्चनக்கு நீ கேரி ஓவர் ஆயிட்டு ஒரு பதட்டத்தையும் பண்ணும்போது 2 கேள்வி தப்பாவும் 3 கேள்வி தப்பாவும் அந்த பதட்டத்தோடவே நீ அடுத்தது உளவியல் போனா நல்லா தெரிஞ்ச வாய்ப்பாடு கூட உனக்கு மறந்துடும். 2 3 5 என்னது 2 3 5 போடுவேன், 2 3 6. ஆனா என்ன பண்ணுவேன், கூட்டி போட்டுருவேன். ஓகேவா? சோ அந்த ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கூட நீ பதட்டமா என்ன பண்ணுவேன், எடுத்துட்டு போயிடுவேன். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியஸ்ட் ஒரு டாபிக் வந்து உளவியல் தான். சோ ஃபர்ஸ்ட் உளவியல் அட்டெண்ட் பண்ணிடு 1.25 மணி நேரம். அடுத்த 1.25 மணி நேரம் நம்ம எதுக்கு போலாம், ஜெனரல் ஸ்டடீஸ் போலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நீ அட்டெண்ட் பண்ண வேண்டியது எதுதான், உளவியல். உனக்கு தெரிஞ்ச கணக்குகளை போட போற. அது மட்டும் இல்லாம உளவியலை பொறுத்தவரைக்கும் 60 கேள்விகள் இருக்கு அப்படின்னா இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
உளவியலை பொறுத்தவரையும் உனக்கு 60 கேள்விகள் இடம்பெறுது அப்படின்னா அந்த 60 கேள்விகள்ல உனக்கு சுலபமா எத்தனை கேள்விகள் கேட்கப்படும்? 48 கேள்விகளாவது உனக்கு சுலபமா தான் வைப்பாங்க. என்னை பொறுத்தவரை 48ன்றதை விட 50ன்னு சொல்லலாம். 50 கேள்விகள் உனக்கு ஈஸி, சுலபம். ஓகேவா? ஈஸி லெவல்ல தான் வைப்பாங்க கொஸ்டின் பேப்பர். அப்ப உன்ன மார்க் எடுக்க வைக்க கூடாது. நம்ம செட் பண்ண போற கொஸ்டின்ஸ் எத்தனை? 10 கொஸ்டின்ஸ் தான். அப்ப 10 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு மார்க்? 5 மார்க். 10 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு மார்க்? 5 மார்க். அப்ப அவுட் ஆஃப் 30 கேள்விக்கு நீ 60 கேள்விக்கு நீ 30 மார்க் எடுக்க போற. அந்த 30 மார்க்ல உன்ன அவன் எடுக்க விடக்கூடாதுன்னு ட்ரை பண்ற ஒரு 5 மார்க் தான் இருக்கும். ஆனா அந்த 10 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். நம்மளால என்ன அந்த ஒரு டைம்ல அந்த காம்ப்ளிகேட்டடா யோசிக்க முடியாதே தவிர கண்டிப்பா அந்த 5 மார்க்குமே ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். நல்ல பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா. அப்போ அவங்க உனக்கு 25 மார்க் கொடுக்க ரெடியா இருக்காங்க. உதவி இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த 25 மார்க் எடுத்துரு. அதுக்கப்புறம் நீ ஜிஎஸ் போய் ஒரு 30 மார்க் எடுத்தா கூட 55. ஆமா தானே? அப்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம்ல. நம்மள பொறுத்தவரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ ஈஸியஸ்ட் ஒரு எக்ஸாம் வந்து எஸ்ஏ எக்ஸாமினேஷன். நீ அட்டெண்ட் பண்ற ஒரு பார்ட் தான் வந்து எப்படின்றது யோசிக்க. நீ ஃபர்ஸ்டே போய் ஜிஎஸ்ல உட்கார்ந்தா நான் கண்டிப்பா சொல்றேன், ஜிஎஸ்ல பொறுமையா யோசிச்சு பதில பண்ணிட்டு வரதுக்குள்ள 2 மணி நேரம் கண்ணுக்கு தெரியாம போயிடும். லாஸ்ட் half an hour more அப்படின்னும் போது உளவியல் நீ வந்து பதட்டமா ஏதோ ஒன்று கிறுக்கி வச்சுட்டு வருவேன். அதாவது நல்லா தெரிஞ்சு இந்த கொஸ்டின் வெளியே வந்து சொல்லுவேன், ஐயோ அந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியுமே நான் விட்டுட்டேனே, ஐயோ அந்த கொஸ்டின். அப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? முதல்ல அந்த சிந்தனை இருந்திருக்கணும். சோ என்ன பொறுத்த வரையும் நீ ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண வேண்டியது எதுதான்? உன்னுடைய உளவியல் பார்ட். சோ உளவியலை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணு. முதல் 1.25 மணி நேரம் டைம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. 1.25 மணி நேரம் உன்னால எவ்வளவு முடியுதோ 1 hour 15 minutes உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கேள்வி அட்டெண்ட் பண்ணு. 40 கேள்வி அட்டெண்ட் பண்ணா சார், ஓகே சூப்பர். 50 கேள்வி அட்டெண்ட் பண்ணா சார், ஓகே சூப்பர். 55 தான் சார் அட்டெண்ட் பண்ண முடிஞ்சது, சூப்பர். அந்த 1.25 மணி நேரத்துக்கு அடுத்த 1.25 மணி நேரம் அப்படியே என்ன பண்ணிடு, அடுத்த செக்ஷன் தாவி ஜிஎஸ் போயிடு. பாக்கி இருக்க கேள்வியை ஜிஎஸ் முடிச்சுட்டு டைம் இருந்தா கூட என்ன பண்ணலாம், வந்து ஷேட் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் 1.25 மணி நேரம் நீ ஒதுக்க வேண்டியது உளவியல் பகுதிக்கு தான். இல்லையா 1.5 மணி நேரம். ஆனா கடைசி 1 மணி நேரமாவது கண்டிப்பா எதுக்கு போகணும், ஜிஎஸ்க்கு போய் ஆகணும். ஏன்னா அதுல 80 கேள்விகள் இருக்கு. சோ நான் அதனால 1.25 மணி நேரம் ஜிஎஸ்க்கு போன்னு சொல்றேன். யோசிச்சு டக்கு போட்டுருவேன். கண்டிப்பா ஜிஎஸ்ல வந்து எல்லாருமே நல்லா தான் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாரு, ஆன்சர் கண்டிப்பா வந்துரும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஒரு ஆப்ஷன்ல நீ கிளாரிட்டி எடுத்துக்கிட்டேன்னா தயவு செஞ்சு இன்னொரு முறை இன்னொரு கொஸ்டினை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நீ வந்து இது வருமோ அது வருமோ, இதுவாதான் இருக்கும் இல்ல அதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல வர மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா உங்களுக்கு மனசுல ஃபர்ஸ்ட் டான் ஒரு பெல் அடிச்சு ஒரு லைட் ஏறி ஆரம்பிச்சுச்சுன்னா நீ என்ன பண்ண, ஆப்ஷனை போட்டு விட்டு வந்துரு. ஓகேவா? அதனால அது ரொம்ப முக்கியம். ஜிஎஸ் பொறுத்தவரை உனக்கு ஆப்ஷன் கன்ஃபியூசிங் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா 4மே நீ படிச்ச கேள்விக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு ஒரு ஆப்ஷனா தான் இருந்திருக்கும். அதை நீ மறுபடியும் பார்க்கும்போது உனக்கு அந்த கேள்விகள் எல்லாம் ரிசம்பிள்ஸ் ஆகும் மைண்ட்ல. சோ அதெல்லாம் எண்ணங்களை வந்து முதல்ல மூட்டை கட்டிவி. ஓகேவா? ஓரளவுக்கு கேள்வி என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்குள்ள மட்டும் டிராவல் பண்ணு. எக்ஸ்ட்ரா உன்னுடைய 7வது அறிவெல்லாம் பயன்படுத்தி அங்க போய் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தா கடைசியில நம்ம தான் என்ன பண்ண போறோம், மார்க்கை லாஸ் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நீ ஒழிக்க வேண்டியது பயம். நெக்ஸ்ட் நீ திங்க் பண்ண வேண்டியது ஸ்மார்ட் திங்கிங். எதை அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ உளவியல் ஜிஎஸ் உளவியல் வந்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. சோ உளவியல் ஜிஎஸ் போக ஈஸியா அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தலாம் எக்ஸாம். நீயே வெளியில வந்து சொல்லுவி, நல்லா பண்ணப்பா, எக்ஸாம் சூப்பர்ப்பா, இந்த முறை நான் எஸ்ஐ ஆவத வந்து கடவுளே நினைச்சாலும் என்னால தடுக்க முடியாதுப்பா அப்படின்னு பண்ணலாம். இன்னொரு விஷயம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. சோ எல்லாருமே என்ன பண்றோம் தெரியுமா, நல்லா வந்து உளவியல்ல நான் ஸ்டாப் சார், ஜிஎஸ்ல அடிச்சுக்க ஆளே இல்லை சார் அப்படின்லாம் மெத்தட்ல இருக்கேன். ஆனா கடைசியில எதுல விட போறோம்னு நினைக்கிறேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். தமிழ்ல என்ன சார் 100 கேள்வி கேட்க போறாங்க, 40 சார் என்னால எடுக்க முடியாது, இந்த 40 கூட தான் எடுக்க முடியாத மாதிரி கேள்விகள் செட் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா குரூப் 2 எக்ஸாம்ல நான் சொன்னேன்ல, ஒரு கேள்வியினுடைய ஆப்ஷன் அடுத்தடுத்த கேள்விக்கு தொடரும் பொழுது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, அந்த கேள்விக்கு நான் படிச்ச ஆப்ஷன் அதுதானே, இந்த கேள்விக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணுது. அப்ப தமிழ் ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான், ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். 100க்கு 40 தான் எடுக்கணும்னா அசால்ட் தான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுனால क्वेश्चन பேப்பர் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் क्वेश्चन 6th 7th 8th இருந்து கவர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ ஒரு 60 क्वेश्चन 6th 7th 8th னா 40 क्वेश्चन 9th 10th இருந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது 40 மார்க்ஸ் இருக்குது, அசால்ட் ஈஸி செம்ம சப்ப, அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரையும். ஆனா அந்த 40 மார்க் உன்னிப்பா எழுதணும். அதை எப்படி எழுதுறது சார்னா, எடுத்தவங்க ஒருத்தர் முதல்ல இங்கி பிங்கி பாக்கி போட்டுற கூடாது. புரியுதா சொல்றது? எடுத்தவங்க ஒருத்தர் முதல்ல என்ன பண்ணக்கூடாது, இங்கி பிங்கி பாக்கி போட்டுற கூடாது. ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த 100 கேள்வியில நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உனக்கு இந்த 100 கேள்வியில எந்த 40 கேள்விகள் தெரியும், ஆன்சர் எதெல்லாம் ஷியோரா தெரியும், அதாவது வந்து எனக்கு இது பார்த்தோன்னே பதில் தெரியுது சார், அதை மட்டுமே மார்க் பண்ணிட்டு போ. ஓகேவா? அதை மட்டுமே மார்க் பண்ணு. அதுவே உனக்கு 40 வந்துச்சுன்னா
ஓகேவா? உனக்கு பதில் தெரிஞ்ச கேள்விகளே 40 கரெக்டா வந்திருக்குன்னா அப்ப மிச்சம் இருக்கிறதுக்கு இங்கி பிங்கி பாக்கினா போடு, என் ஃபாதர் எஸ் டாங்கினா போடு, என்ன வேணா போடு, ஆன்சர் ஆப்ஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடும். ஆனா உன்னுடைய கவுண்ட் படி நீ அட்டெண்ட் பண்ண வேண்டியது ஷியோரா தெரிஞ்ச ஆன்சர் 30னா பாக்கி இருக்கிறது நீ கொஞ்சம் யோசிச்சு கை வைக்க வேண்டிய தருணத்துல இருக்க. ஏன்னா எல்லாமே இங்கி பிங்கி பாக்கி. அதிர்ஷ்ட தேவதை நம்ம கூட ஒருத்தர் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அது எல்லா நேரமும் நம்ம கூட இருக்காது. மூதேவின்னு ஒரு பக்கத்துல நம்ம கூட டிராவல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன பண்ணும்? நம்ம கூட 300 குரூப் டான்ஸரோட விவேக் சார் சொல்ற மாதிரி 300 குரூப் டான்ஸரோட நம்ம மேல உட்காந்து குத்தாட்டமே போடும். சோ அந்த நேரத்துல நமக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காமையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால என்ன கேள்வியே முதல்ல நீங்க தெரியுதோ அதை ஷியோரா தெரியற பதில மட்டும் போட்டுட்டு வா. அதுவே உனக்கு கவுண்ட் 40 வந்துருச்சுன்னா பாக்கி இருக்கிறது நீ என்ன போட்டாலுமே நீ பாஸ் ஆயிட போற, அது உறுதிதான். ஆனா எல்லாத்துக்குமே ஏபி பிபி சிடி அப்படின்லாம் ஒர்க் அவுட் ஆக முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் எல்லாருக்குமே பி போட்டு வந்துடுறேன் சார், 40 கேள்வினா ஷியோரா சொல்றேன் ஃபைல் ஆயிடுவேன். ஓகேவா? ஏன்னா பில மெஜாரிட்டி ஆன்சர் இருக்கும். நீ ராங் கால்குலேஷன் போட்டுட்டு போற வழியை வைக்காது. ஓகேவா? சோ இந்த தேர்வையும் கொஞ்சம் எலிஜிபிலிட்டியும் கொஞ்சம் நல்லபடியா பார்த்து கை வைங்க. ஏன்னா எலிஜிபிலிட்டி இஸ் வெரி வெரி மஸ்ட் டு கிளியர் யுவர் மெயின் எக்ஸாமினேஷன். அந்த பேப்பர் திருத்தணும்னா இதை ஃபில்டர் இதிலே பாதி பேரை ஃபில்டர் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? சோ அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவா கை வைங்க. ஓகேவா? மூச்சு விடுவதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையாது. முயற்சி எடுக்கிறது தான் வாழ்க்கை. முயற்சியை துணிஞ்சு எடு, கண்டிப்பா எஸ்ஐ ஆகும். ஓகேவா? சோ இணைந்திருக்கிற காவலர்களை தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்துல நன்றி.